உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான காணொளி, சவுதி அரேபியாவில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் திறக்கப்பட்ட அந்த மதுக்கடைகளை தொடர்ந்து இன்று அது சாமானியர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டினர் மதுக்களை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நீதியை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இதற்கான பின்னணி காரணம் என்ன? நாம் இதை பேச போகிறோம். உலகில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட நாடுகளிலும் உலகின் சுன்னா முஸ்லிம்களுடைய தலைமைத்துவ நாடாக பார்க்கப்படும் சவுதி அரேபியா தற்போது இஸ்லாமிய சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதாக நாம் அறிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்லாமிய ஷரியத்து சட்டமும் ப்ராஃபட் முகமதினுடைய வாழ்க்கை முறையும் அங்கே வாழ்வியல் நெறியாக கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்டாகவும், ஆண்டிற்கு 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் யாத்திரைகளாக மக்கா மெதீனாவிற்கு அவர்கள் வந்து ஏப்ரஹாம் அல்லது இப்ராஹிமுடைய ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்தும் பொருட்டும் ஏராளமான மக்கள் அங்கே வருஷம் வருகிறார்கள் ஹஜ் கிரியைகளுக்காக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் முஸ்லிம்களுடைய 3 பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் ஹரம் ஷரீஃப் என்று சொல்வார்கள், அது காபா. அதே மாதிரி பெருமானார் முகமது அவர்கள் கட்டிய மற்றொரு பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த நாட்டுக்கென்று இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு தேசம். அங்கே சாராய கடைகள், மது கடைகள் ஏன் திறக்கப்படுகிறது என்ற கேள்வி வெளியாகி இருக்கிறது 2-3 தினங்களுக்கு முன்பான இந்த செய்தி. மதுவுக்கு அனுமதி இல்லாத நேரத்தில் அவர்கள் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். சமீப காலமாக முகமது பின் சல்மான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பெரும் மாறுதல்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இனோவேஷன் ப்ராசஸ், ஒரு கன்சர்வேட்டிவான பழமைவாத சித்தாந்தங்களை எல்லாம் மாற்றி புதிய உலகிற்கு சவுதி மாறிக்கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸில் மற்றும் பல செய்திகள், சர்வதேச நாடுகளில் எல்லா செய்திகளும் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அது என்ன மாற்றம்? மது குடிப்பது மட்டும்தான் பழமைவாதமா என்று பார்த்தால், கடந்த முறை சவுதி அரேபியானுடைய பின் சல்மான் அயலகத்தில் இருக்கக்கூடிய எம்பசி, அயலக தூதர்களில் பணியாற்றக்கூடிய அமெரிக்கா, யூரோப், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, யூகே, இப்படி பல நாடுகள் பிரதிநிதிகள், அவர்களுடைய அதிகாரமட்ட தலைவர்கள் மதுவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வச்சாங்க. தற்போது என்ன சொல்றாங்கன்னா, அதனை அடுத்து பெண்கள் கார் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த மாறுதலுடைய தொடர்ச்சியாக இப்போ அவங்க என்ன கொண்டிருக்கிறாங்கன்னா, ரியாதில் மது கடைகளே திறந்துட்டாங்க. இந்திய மதிப்பிற்கு 12 லட்சம் ரூபாய், சர்வதேச மதிப்புக்கு $13,500 சம்பளம் யார் யாரெல்லாம் வருஷத்துக்குள்ள மாதத்திற்கு யார் வாங்குகிறார்களோ, மாதம் 12 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொள்பவர்கள் மதுவை வாங்கிக்கிடலாம். அவங்களுடைய பே ஸ்லிப்பு அல்லது அவங்களுடைய கார்டெல்லாம் காட்டி கொடுத்தா அந்த கடையில் மது கொடுத்துரும். இது யார் வேணாலும் வாங்கி குடிக்கலாம். ஆனால் அவன் 12 லட்ச ரூபா சேலரி வாங்கியிருக்கணும். $13,500 மதிப்பீட்டிற்கு அவன் சேலரி வாங்கணும். இதுதான் அளவுகோல். திஸ் இஸ் அ கிரிட்டீரியா. இது ஓப்பன் லிக்வர் ஷாப், இந்தியாவில் இருக்கிற மாதிரி டாஸ்மாக் கடைகளை போன்று அங்கே கடைகளை ரியாதில் தொடங்கிட்டாங்க. இதுக்கு முந்தி ஜெத்தா இன்னும் ஒரு நகரில், தெஹரான் போன்ற நகர்களிலும் மது கடைகளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்கிறார்கள். மக்காவில் மட்டும் தொடர்க்கவில்லை, ஜித்தாவில் இருக்கிறது, தெஹ்ரானில் இருக்கிறது, இப்போது ரியாத்தில் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த முறை அம்பாசிடர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற கான்சுலேட் அதிகாரிகள் மட்டும் வாங்கிய நிலை மாறி இப்போது வெளிநாட்டினர்கள், ஆனால் அவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, அவர்கள் இந்த பே ஸ்லிப் அல்லது தான் வாங்குற சம்பள கணக்கை காட்டினால ரியாதில் கடை திறந்துருவான். கடையும் பக்கா திறந்துட்டாங்க.
இப்போ இஸ்லாமிய நாடாக சவுதியில் ஏற்பட்டுள்ள இந்த மிக முக்கியமான மாற்றங்கள் தற்போது பலவித பார்வைகளில் உலகில் மிகப்பெரிய முஸ்லிம் நாடுகளாக இருக்கிற இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளெல்லாம் வேறு ஒரு ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் எமிரேட்ஸாக இருக்கிறது. இப்போ இந்த தடைகள், இந்த சூழ்நிலையில் சவுதி ஏன் அனுமதி கொடுத்தது அப்படின்னு பார்த்தா, அவர் என்ன சொல்றாரு, அவர் அமெரிக்காவில் படித்தவர் முகமது பின் சல்மான். இப்போ உலகத்துல கால ஓட்டங்கள் மாறி வருகிறது. அதனால ஏனைய முஸ்லிம் நாடுகளாக சொல்லப்படுகிற சரீர சட்டம் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத், அது மாதிரி துபாய், அபுதாபி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய நாடுகள், குவைத், மஸ்கட், இந்த மாதிரி பஹ்ரைன் மாதிரி நாடுகள்லாம் மதுக்கள் இருக்கிறது. அந்நியவர்கள் வருவார்கள், குடிப்பார்கள், கும்மாளம் விடுவார்கள். அங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன்லாம் இருக்குது. பெரு பெரு சினிமாக்காரர்கள்லாம் துபாயில் சகஜமாக படுவார்கள். கேஷியனோ அங்கே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நாடாக மாற்றுவதற்கான திட்டமா என்று சொல்லி பார்த்தால் அதற்கான முதல் படி இதுவாக இருக்கும் என்றும் நாம் நம்ப தோன்றுகிறது. இப்போ பாருங்க, சராசரியாக மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் 2,47,000 அதாவது 336 இப்போது இருக்கிறது. அதாவது சராசரி சம்பளத்தை விட 4.88 மடங்கு அதிகம் சம்பாதிப்பவர்கள் மட்டுமே இப்பொழுது அங்கு சம்பளம் வாங்க முடியும், அங்கு மது வாங்க முடியும். இப்ப இந்த சராசரி மாத சம்பளம் 2,760 அமெரிக்க டாலர்கள். இந்திய மதிப்பிற்கு ஒரு டாலருடைய மதிப்பு 90 ரூபாய் என்றால் $1000 எவ்வளோன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ 2,750க்கு இந்திய மதிப்பில் எத்தனை டாலர்னா 2,47,336 ரூபா இருக்கிறது. சராசரி சம்பளத்தை விட இதை விட 4 மடங்கு அதிகம் சம்பாதிப்பவர்கள் மட்டும்தான் அங்கே மதியம் வாங்க முடியும். $13,000 வாங்கினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். $2,000 வாங்குறவங்கலாம் மது வாங்க முடியாது. சரி, இது முஸ்லிம்கள் அல்ல. இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப காலத்துக்கு 77 வருஷமா பின் அப்துல் அசீஸினுடைய மகன் ஒரு பிரிட்டிஷ் தூதரை போதையில சுட்டு கொண்ட பிறகு மதுவிலக்கு அங்க பயங்கரமா இருந்துச்சு. இப்ப அதை தளர்த்திருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, வேறொரு காரணமும் இல்லை, குரூட் ஆயிலுக்கான தேவைகள் தற்போது மாறி வருகிறது. அதனால சவுதியை பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடு, நிலப்பரப்பை கொண்ட நாடு. அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகள் இங்கே தங்களுடைய காலடி தடங்களை பதித்திருக்கிறார்கள். யூதர்கள் வருகிறார்கள். யூதர்கள் மட்டுமல்லாமல் யூரோப் நாடுகளுடைய கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள். உலகின் சினிமா துறை சார்ந்தவர்களும் இங்கே வரக்கூடிய அளவிற்கு ஆடல் பாடல் போன்ற கலாச்சாரங்கள், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கல்ச்சரல் புளூரலிசம் என்று சொல்லக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரமாக மாற்ற வேண்டும். அப்படின்னா நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட், அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான கடற்கரை தலங்கள் அனைத்தையும் சுற்றுலாவாக மாற்ற போறாங்க. சவுதியில் ரியல் எஸ்டேட் மண்டலங்கள், சுற்றுலா தலங்கள் அங்கே அப்படிலாம் இருக்கின்ற போது எல்லாம் அந்த நாட்டில் இருந்தால் தான் வெளிநாட்டுக்காரன் துபாயில் வர்ற மாதிரி வருவான். இன்னைக்கு அவ்வளோ பேரும் கோலிவுட், பாலிவுட், எல்லா வுட்டும் இப்போ ஹாலிவுட் எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. துபாயில் அவ்வளோ பேரும் கோடிக்கணக்கான பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா, அமெரிக்கா, யூரோப் நாடுகள். ஏன்னா அங்கே எந்த தடையும் இல்லை. அங்கே எதை நினைத்தாலும் சாப்பிடலாம், மது குடிக்கலாம், அயலகத்திலிருந்து மிகச்சிறந்த பெண்களை கொண்டு அங்கே உல்லாசமாக அவர்கள் அனுபவிக்கலாம், கடற்கரையிலே சுற்றி திரியலாம், எதுனாலும் ஒன்றும் தடை கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற போது அந்த நாட்டிற்கு குரூட் இல்லாத நிலையிலே பெரும் பொருளீட்டத்தை தருகிறது. உலகம் அதை விரும்புகிறது. இன்னைக்கு யூரோப் யூனியனுக்கு போகிறான். ஏன் போகிறான்? பனாமாவுக்கு போகிறான், சுவிஸ் போகிறான். எல்லாம் இந்த மாதிரி தடை இல்லை. அப்படி தடை இல்லாமல் சவுதி இருக்கணும்னா இனி இதை தான் கொண்டு வர முடியும். பெண்கள் கார் ஓட்டலாம், எல்லா பெண்களும் வந்தால் கார் ஓட்டுவாங்க. குடிக்கலாம், எல்லா பெண்களும் குடிப்பாங்க. இனி எல்லாரும் டான்ஸ் ஆடலாம், டிஸ்கோதேக் இதெல்லாம் நடத்தலாம்.
நடத்தினால் சவுதிக்கு அடுத்த கட்டலாம். இப்போ ஏஐன் தொழில்நுட்பங்கள்லாம் வருது பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனால் நிறைய மக்கள் சவுதிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணும்போது அவர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. யாருக்கு? யூரோப்பியர்களுக்கு வாழ்வின் ஒரு அங்கம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஆனால் அரபு முஸ்லீம்களுக்கோ இஸ்லாமிய சட்டத்தில் இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. பன்றியினுடைய இறைச்சி அங்கே விற்பதற்கு தடை. இனி வந்து அந்த மக்கள் அதிகமாக உணவு உண்ணக்கூடிய பன்றியினுடைய இறைச்சி அங்கே வரப்போகுது. இஸ்லாமிய நடைமுறையில் பன்றியுடைய இறைச்சி இருக்காது. அதாவது இஸ்லாமிய நாட்டில் துபையிலே இருக்கும். அதே மாதிரி மாட்டிறைச்சி அவர்கள் சாப்பிடுவார்கள், எல்லாமே சாப்பிடுவார்கள். அதை போன்று பெண்கள் கார்களை ஓட்டலாம். இனி கிளப்புகள் வரும், டிஸ்கோதே கிளப்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஜோன் வரும்போது பல இடங்களில் அழகான ஜுகு பீச்சுகள் மாதிரி, கோவா பீச்சுகள் மாதிரி ஹாஃப் நேக்கடு ட்ரெஸ்லாம் போட்டு ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து, அமெரிக்கன், யூரோப்பில் யூகே எல்லாருமே வருவாங்க, கனேடியன்ஸ். அப்படி ஒரு மண்டலமாக இந்த தேசத்தை மாற்றுவது ஏற்கனவே ஜித்தாலெல்லாம் இருக்கு. இப்போ அவங்க இதே போன்று அங்கே கொண்டு வர போறாங்க. அதற்கான முன்னெடுப்பை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பொதுவாக சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய்க்கு மாற்று பொருளாதாரமாக இதை பார்க்கிற போது முகமது பின் சல்மான் விஷன் 2030 ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா 5 வருஷத்துல சவுதி உருமாற்றம் செய்வதன் விளைவு தான் வேகமாக நடக்கு. போன வருஷம் இந்த வேலை, இந்த வருஷம் எல்லாரும் வாங்கலாம். போன வருஷம் கான்சுலேட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான், இந்த வருஷம் எல்லாரும் வாங்கலாம். ஆனால் அவனுக்கு 12 லட்சம். இனி அடுத்த வருஷம் முஸ்லீமும் வாங்கலாம், இந்துவும் வாங்கலாம், கிறிஸ்தவர்களும் வாங்கலாம், யூதர்களும் வாங்கலாம். ஆனால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா 12 லட்சம் தடை இது வைப்பாங்க. அதற்கு பிறகு சாமானியர்களும் வாங்கலாம், 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சாலே வாங்கலாம். இப்போ ஜித்தாவில் கடை இருக்கதாக சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னேன் அந்த ஊர், அப்புறம் மற்றொன்று ரியாது. இனி சவுதியில் எல்லா இடங்களிலும் இந்த கடைகள் முளைக்கலாம், அதில் டவுட் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முஸ்லீம்கள்ட பேரில் தடைகளை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. ஒருவேளை புனித நகரமான மெக்காவிலும் மதீனாவிலும் மது கடைகள் இருக்காமல் போகலாம். மற்ற ஊர்களில் மதுக்கள் வரப்போகிறது, கேளிக்கைகள் வரப்போகிறது, டிஸ்கோத்தேக்கள் வரலாம். ஏனென்றால் சுற்றுலா மண்டலமாக மாறுகின்ற போது மது, டிஸ்கோத்தே, கேளிக்கைகள், காஷிப் மற்றும் கேஷினோ, என்டர்டைன்மெண்ட் ஜோன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உலகத்திலிருந்து அதிகமான மக்களை ஈர்க்க முடியும். இல்லைன்னா வரமாட்டான். அவர்களுடைய லைஃப்ல, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கோட்பாட்டில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். சவுதி போன்ற இஸ்லாமிய சுன்னாவின் தலைமையாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பதில் இது தடை உண்டு. ஆனாலும் உலக கலாச்சாரத்தின் பால் இதை கன்சர்வேட்டிவ்னு சொல்றதை எனக்கு அது புரியல. இந்த மாதிரி குடிக்கிறது கன்சர்வேட்டிவ், போதை கன்சர்வேட்டிவ், இதெல்லாம் புதுமை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தனிப்பட்ட ஒரு பத்திரிகையாளனாக குடிப்பதை ஆல்கஹால் ஓன் டேக் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் அட்வைஸ்ட். ப்ராஸ்டியூஷன் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தும். 2, உணவுப் பொருள்கள், போதைப் பொருள்களில் கல்ச்சரல் புளூரலிசம்ங்கிற பேரில் பலவிதத்தை அடையாளப்படுத்துகிறது. தேசத்தினுடைய தன்மை பின்பு மாறி போய்விடும். இன்றைக்கு இருக்கும், இன்னும் 50 ஆண்டுகளில் அது மாறலாம், 20 ஆண்டுகளில், 30 ஆண்டுகளில் சிதையலாம். அப்போ ஒரு காலகட்டத்தில் உலகத்தை போன்றதொரு தேசமாக சவுதி மாறும். அப்படி மாறுவதற்கு வேறு ஒரு நாடும் அல்ல. இது அங்கே நடக்க போகிற மாற்றத்தின் ஒரு வழி. விஷன் 2030 இன்னும் அதிகமான புதிய இறக்குமதி கலாச்சாரங்கள், குடி, போதை, டிஸ்கோதே கிளப், என்டர்டைன்மெண்ட் ஜோன் எல்லாம் வரப்போகிறது சவுதிக்கு. அதைத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் அந்த செய்தியோடு உங்களை பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திப்போம். நன்றி.